வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகொண்டால இருக்கக்கூடிய பெரியாண்டவர் கோவில்ல தான் இருக்கேன். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே கிடைச்ச ஒரு அற்புதமான வரம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் குலதெய்வம் தெரிஞ்சிடுறது இல்ல. குலதெய்வம் தெரிஞ்ச எல்லாரும் அதை வழிபடக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்து இதுதான் என்னோட குலதெய்வம்னு தெரிஞ்சிருந்து அதை கும்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்க பெற்ற நம்மளுடைய வாடிக்கையாளர்ல ஒருத்தவங்க நம்மளுடைய விளக்கடைக்கு வந்திருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல இருந்தே என்னை சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க பள்ளிகொண்டா வரணும், எங்களுடைய குலதெய்வம் பார்க்கணும்னு. எவ்வளவோ பேர் விளக்கடைக்கு வர்றாங்க. ஆனா இவங்களோட விருப்பம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. இருந்தாலும் அவங்கள என்னவோ தெரியல, எனக்கு மறுத்து பேசணும்னே தோணல. வர்றேம்மானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பெரியாண்டவர் பத்தி நான் உங்க சாமியை பத்தி சொல்லுங்க அப்படின்னப்போ அவங்க அவங்களோட ஹிஸ்டரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் அவங்க கிட்ட சொன்னது, இன்னுமே பெரியவங்க யாரையாவது நான் சந்திச்சு கேட்டேன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. இங்க பார்த்த உடனே ஆரத்தி காமிச்சாங்க. ஆரத்தி காட்டும் போதே பெரியாண்டவரை பத்தி அவங்க புகழ்ந்துட்டு அடுத்து அங்காள பரமேஸ்வரிய புகழ்ந்தாங்க. அந்த போற்றி சொன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. ஏன்னா இந்த அங்காளம்மன் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ சேந்தமங்கலம்ல இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில்ல சண்டியாகத்துக்கு பேசினேனோ அதுல இருந்து இந்த அங்காளம்மனுடைய அனுகிரகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால கூட நான் இங்க பேச வந்திருக்கேனான்னு தெரியல. வாங்க, இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க அவ்வளவு அன்பா இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடுன்றது உற்றார் உறவினர், நம்ம உறவினர்கள் எல்லாம் ஒன்னா இருந்து செய்ய வேண்டியது. அவங்களோட ஒற்றுமை தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவங்களுடைய குணநலத்தையும் காட்டுன்னுவாங்க. என்னைய அழைச்சவங்களோட உறவினர்களோட நான் பேச இருக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா இந்த பெரியாண்டவருக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. இங்க பக்கத்துல நீங்க வரக்கூடிய தூரத்திலேயோ அல்லது உங்களுக்கு பெரியாண்டவர் அங்காளம்மன் அவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இஷ்ட தெய்வம், என்னுடைய குலதெய்வம் நினைக்கிறவங்க இந்த பெரியாண்டவரையும் நீங்க தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். வாங்க, இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சந்திச்சு இந்த கோவிலோட வரலாறு என்ன, சிறப்பு என்ன எல்லாமே கேட்கலாம். பெரியாண்டவர்னா என்னன்னு முதல்ல நான் விளக்கிறேன். பெரியாண்டவர்னு சொல்லும்போது சிருஷ்டி, பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற ஐதீகத்துல படைப்பு ஏற்பட்ட பிறகுதான் படைத்தல் காத்தல் அப்படின்ற மாதிரி. காத்தல் வரும்போது மகாவிஷ்ணு வந்துடுவார். படைக்கும் போது பிரம்மா, காத்தல்னும் போது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எப்படி காப்பாற்றுவதுன்னா 33 கோடி தேவர்கள். அது மாதிரி மகாவிஷ்ணுவுடைய அம்சம் பெற்றவர் பெரியாண்டவர். அதனால்தான் இங்க கோவிந்தா சப்தம் தான் எடுபடும். அது இயற்கையிலேயே அது அருள் வர்றவங்களே அதுதான் போட சொல்லுவாங்க. காஞ்சி வர்றதற்கு 3 நாள் பெரியவர், இங்க ஒரு இரவு தங்கிறதும் அங்க நீங்க ஒரு மண்டலம் தங்கிறதும் ஒண்ணு. அந்த அளவுக்கு மூர்த்தியினுடைய சிறப்புள்ள தலம் இது. பள்ளிக்கொண்டான் தான் ஆதி பெயர். இப்பதான் பள்ளிக்கொண்டான் ஆயிடுச்சு. அதை பெரியாண்டவருக்கு பூஜை பண்ணி விபூதி கொடுக்குறோம். அதே மாதிரி அவருடைய பட்ட மண், அவருடைய இந்த இடத்துல இருக்கிற மண்ணை கொஞ்சம் நாங்கள் ஒரு கட்டி மண் கொடுத்தோம்னா அது அவங்க எடுத்து அவங்க பூஜை ரூமில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பெரியாண்டவராக நினச்சி வழிபடணும் அவங்களுக்காக. இவர் இங்கே போனாவே இவர் அவங்கள இது பண்ணிடுறாரு, அவங்க கூட துணை இருக்காரு. ஆகினால அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த கோயில் தான். தீராத பிரச்சனைகள் தீர இவரோட பாத மண்ணு எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சா ரொம்ப விசேஷம்னு சொல்றீங்க. அவர் காத்து கொடுக்குறாரு, அதை நிறைவேற்றி கொடுக்குறாரு.
குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம். கேமரா இந்த கோவில்ல நிறையவே அதிசயங்கள் நான் பார்க்குறேன். இங்க இருக்கக்கூடிய பெரியாண்டவர் வந்து மண்ணாலேயே செய்யப்பட்டிருக்காரு. முன்னாடி எல்லாம் வழிபாடுக்குன்னு வரும்போது அப்பப்ப செய்வாங்களாம். ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. மழை பெஞ்சாலும் அவர் மேல படும். அது மாரி வெள்ளம் எதுனா வந்தாலும் அந்த உருவம் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி எல்லாம் அப்பப்ப செய்வாங்களாம். இப்போ அது வந்து அப்படியே செஞ்சே வச்சிருக்காங்க. ஆனா மண்ணால செய்யப்பட்ட உருவம் தான். இயற்கையோட நான் இருக்கேன் அப்படின்றது தான் இந்த பெரியாண்டவரோட உத்தரவாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பெரியாண்டவர் பாத மண்ணு இங்க வந்து பிரசாதமாவும் குடுப்பாங்களாம். தீராத பிரச்சனை இருக்கு, ஒரு கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு. அவங்களுக்கு பெரியாண்டவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்க வந்து பூஜை பண்ணி வழிபடும்போது, இங்க இருக்கக்கூடிய சுவாமியோட பாத மண்ணு வந்து குடுக்குறாங்களாம். அத வீட்ல பெரியாண்டவரா நினைச்சு வழிபடும்போது, அவங்களுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றது இங்க உள்ளவங்களோட ஐதீகமாவும் இருக்கு. அது மாரி உள்ள சப்த மாதர்கள் இருக்காங்க. சப்த மாதர்கள் வந்து அவ்ளோ அழகா 7 பேரும் அழகா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்ல முறையான பூஜையுமே இங்க நடக்குது. அத விட பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, பனைமரமும், பாலமரமும் சேர்ந்து இருக்கு அப்படின்றாங்க. இதுவுமே சிவசக்தி ஐக்கியமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மரம் வந்து பின்னி பிணைஞ்சு வளர்றது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அத்தனை விஷயங்கள் இந்த பெரியாண்டவர் கோவில்ல இருக்கு. நான் ரொம்பவே வியந்து ஒரு ஒரு பக்தி பரவசமா இங்க வந்து அந்த ஃபீல் நம்மளால உணர முடியுது. சுவாமி வந்து அவ்ளோ அழகா பிரம்மாண்டமா படுத்திருக்கிற மாதிரியான உருவம். பக்கத்திலேயே ஒரு பக்கம் சிவலிங்கமும், ஒரு பக்கம் வந்து விநாயகர் உருவமும் சொல்றாங்க. அப்படி அதுவுமே இயற்கையா அப்படியே மண்ணுலயே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரொம்பவே இயற்கையோடு கலந்த ஒரு இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால, இங்க வந்தாலே ஒரு குளிர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஒரு வைப்ரேஷனும் நம்மளுக்கு கிடைக்குது. பக்கத்திலேயே வந்து பெங்களூர் ஹைவேல தான் இது வருது. பெங்களூர் போற ஹைவேலயே இது வருது. பார்க்க ரொம்ப ரம்மியமா இருக்கக்கூடிய இடம். நீங்களும் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா வாங்க. பெரியாண்டவரோட அங்காளம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
பெரியாண்டவர் துணை. பெரியாண்டவர் நம் குலதெய்வம் என்பதால் மட்டும் சிறப்பு அல்ல. பெருமாள் ஸ்ரீ அரங்கநாதனாக பள்ளிகொண்டா பாலாற்றில் பள்ளி கொண்டு அவ்வரலாற்று நாயகனுக்கு துணை நின்றதால் இதிகாச நாயகராகவும் மற்றும் சக்தி அம்சங்களை ஒன்றிணைத்து பெரியாண்டவர் எனும் காரணப்பெயர் கொண்டு சிறப்புக்கு உரியவராகிறார் நம் பெரியாண்டவர். இதனை நாம் உள்ளபடி உணர்ந்தால் மேலும் நம் வாழ்க்கையில் உயரலாம், பல நலங்கள் பெற்று அருள் பெறலாம். யாதவ குலத்தில் பிறந்து புனிதமான பசுக்களை காக்க வந்து நம்மால் கோவிந்தா என்று அழைக்கவே பாவங்கள் விலக வாய்த்த இறைவனின் தொண்டுக்கு உறுதுணையானவர் நம் பெரியாண்டவர் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ளலாம். பல யுகங்கள் கடந்து நம்மால் குலதெய்வ சிறப்பு வழிபாடுகள் செய்யும் வாய்ப்பை பெற்ற நம் தலைமுறை கொடுத்து வைத்தவர்களாவோம். அரும்பணியாற்றி உழைத்த நம் முன்னோர்களின் புகழ் மேன்மேலும் வெளிப்பட அதனை போற்றி குலம் விளங்க சிறப்பிக்கச் செய்யும் வாய்ப்பு கிடைப்பது அரிதினும் அரிதாகும். என்றென்றும் நாம் செய்த பெரும் பாக்கியமாக கருதி போற்றுவோம். இந்த குலதெய்வ வழிபாட்டை இனிவரும் தலைமுறையினரும் பெரியாண்டவரின் அருளை உணர்ந்து மேலும் சிறப்பித்து வழிவழியாக சேவித்து பெரியாண்டவரின் அருளை பெற சேவிப்போம். பெரியாண்டவா போற்றி, பெரியாண்டவா போற்றி, பெரியாண்டவா போற்றி. மனவிடாடுது அகிலமெல்லாமே வியந்தாடுது. உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். உலகத்திற்கே பெரியாண்டவராக திகழக்கூடிய சிவபெருமானையும் அங்காள பரமேஸ்வரியும் இந்த நேரத்தில் நினைவு கொண்டு குலதெய்வ பெருமை எல்லாமே ஐயா பெரியவங்க அவங்க சொல்லாதத நான் எதுவும் சொல்ல போறதில்ல. கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பவும் செஞ்சிருவோம். ஸோ ஒரு 5 நிமிஷத்துல நீங்க உங்களுடைய குலதெய்வத்தோட எப்பவுமே தேர்ந்து இருக்கணும். அது எதுக்காக அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஈவன் நான் தென் தமிழகத்துல தூத்துக்குடி பக்கத்துல எங்கேயோ பிறந்து வளர்ந்திருந்தாலும் ஏதோ ஒரு ஜென்மத்துல இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருந்திருக்கணும், அல்லது இப்படி ஒரு இடத்துல நின்று பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ரத்த சம்பந்தப்பட்ட ஒருத்தராக தான் இருப்பீங்க, ஏதோ ஒரு விதத்துல ஒரு கனெக்டடா இருப்பீங்க. இவங்களுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் கடைபிடிச்ச ஒரு சில விஷயங்கள், குலதெய்வத்துக்காக நான் பண்ண விஷயங்களை தான் சொல்ல போறேன். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை. பொருளாதாரத்துல தான் இன்னைக்கு நாம எல்லாரும் தேடிட்டு இருக்கிறது. எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா, கடவுளே நீ நல்லா வச்சிரு, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம வச்சிரு, யார்கிட்டையும் போய் நின்றக்கூடாது, நான் இந்த ஒரு நிலை மட்டும் நமக்கு வரவே கூடாது அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த குலதெய்வத்தை அது எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுல ஒரு உண்டியல் ஒண்ணு வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு என்ன வருமானம் வருது அது எல்லாமே இல்லாம ஒரு உண்டியல் ஒண்ணு வச்சுட்டு அதுல தினமும் இந்த பெரியாண்டவரை நினைச்சு என்னுடைய லாபத்துல ஒரு பங்கு உனக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சு வருஷம் கொண்டு இந்த கோவிலில் சேருங்க. அடுத்த வருஷம் நீங்களே சொல்லுவீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. இதை நான் உணர்ந்திருக்கேன். அது மாதிரி இந்த கோவிலில் இருந்து யாராவது இங்கே இருக்கிற சிவாச்சாரியர்களாக இருக்கலாம், இங்கே இருக்கிற பூசாரியாக இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா அது பெரியாண்டவரோட உத்தரவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கோவில் சாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கொடுப்பனையான விஷயம்.
இவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தா அதை செஞ்சிருங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடும்பத்தோட வருவோம், ஒரு பங்காளியை கூட விடாம வருவோம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்படி அந்த ஒரு பங்காளி வரல அப்படின்னா கூட அவங்களுக்காக நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அதை இந்த தெய்வம் தரும். அதுதான் உண்மை. அதுதான் குலதெய்வத்தோட பவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது யாராவது வரல, இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்க வேண்டிக்கோங்க, அதுக்கும் இறைவன் அருள் புரிவார். அதுதான் குலதெய்வத்தோட முழுமையான பவர். இவ்வளவு சக்தியுள்ள இந்த குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நான் வந்து வழிபடுவேன் அப்படின்னு எல்லாரும் மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிக்கோங்க. பெரியாண்டவரை தினமும் நினைச்சு உங்க வீட்டில் ₹1 கூட போட ஆரம்பிங்க. அது காலப்போக்கில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிற அளவுக்கு கூட நீங்க வளருவீங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். குல தெய்வம், குலத்துக்கான தெய்வம். நம்ம எத்தனை தெய்வங்கள் கும்பிட்டாலும் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஒரு கெட்டது நடக்கணும்னாலும் இந்த தெய்வத்தோட உத்தரவு இல்லாம நடக்காது. அதனால இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து நித்யா அவங்க சொல்லி தான் இங்கே வந்து இந்த கோவில் பற்றி போட்டோம். ஆனால் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட இந்த கோவில்ல இருந்து பிடிமண் வாங்கி அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னு சொல்லி எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த கோவில் தேவைப்படுது? இன்றைக்கு உலகம் முழுக்க கோவில் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுடைய ஆத்மாவும் இந்த இடத்தோட இந்த மக்களோட ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த பிடிமண் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகளும் சரியாயிருக்கு. ஸோ இப்படி எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தெய்வத்தோட பெருமை புரியுது அப்படின்னா நாம் இந்த தெய்வத்துக்காக நம்மளுடைய முன்னோர்களாகவே வழங்கக்கூடியது. குலதெய்வம்ன்றது வேற யாரோ இல்லை, நம்ம குலத்தில் முன்னோடி இருந்தவங்க. ஸோ அவங்கள கட்டியாக பிடிச்சிப்போம். நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை பார்ப்போம். அது மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, எனக்கு இந்த தெய்வத்தை நான் இங்கே வச்சு வேண்டிக்கிட்டேன், அதனால நடந்ததுன்னு 4 பேருக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்கள் சொந்தத்துக்குள்ளேயாவது சொல்லுங்க. போன வருஷம் நான் வந்தேங்க, வேண்டிக்கிட்டேங்க, இந்த வருஷம் நடந்திருக்கு, அதனால நான் திரும்ப வந்திருக்கேன். இப்படி செய்யறதுனால நம்மளுடைய மக்கள் அடுத்த மதத்துக்கே மாற மாட்டாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்க ஆள் இல்லாம தான் வந்து நமக்கு நல்லது நடந்தா அதை வந்து நம்மளுக்குள்ளே வச்சுப்போம். ஏன்னா கண்ணு பட்டு போயிடும் வெளியில சொன்னா. ஆனால் இதே ஒரு கஷ்டம் நடந்தால் கடவுள் வந்து என்னை சோதிக்கிறாருன்னு ஊரெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்களை தவிர்த்து நல்லதை வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லுவோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இப்பொழுது நேரத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்து அது ஒரு பார்க்கறது மிகப்பெரிய பாக்கியம். பெங்களூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்களாம். இந்த கோவில் கும்பிடுறவங்க இல்லை, ஆனாலும் கேட்ட ஒரு விஷயத்துக்காக இது எல்லாமே உங்களோட சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். பெரியாண்டவரும் அங்காள பரமேஸ்வரியும் இன்னைக்கு பரிபூரணமா குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க போறாங்க. அந்த அருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இங்க உட்கார்ந்துருங்க. நன்றி, வணக்கம். தீர்த்தத்தில் குலதெய்வ வழிபாடு, பெரியாண்டவர் வழிபாடு இன்றைய சந்ததியர்களுக்கு மட்டுமல்ல, இது வரும் சந்ததியருக்கும் ஆகும். இந்த வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த முயற்சிகளுக்கு எல்லோரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே விழாக்குழுவினரின் பணிவன்பான வேண்டுகோள். நன்றி.